மக்களே, பிக் பாஸ் லைவ்ல அந்த ஒரு பிரச்சனை பார்வதி மேல தப்பா இல்ல கமருதீன் மேல தப்பா அப்படின்ற ஒரு டீட்டெயில் கான்வர்சேஷன் தான் இதுல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சு 2வது ட்விஸ்ட்ல இருந்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 3 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோ கலர் பால் வந்து வினோத்துக்கு வருது. வினோத்துக்கு போன பாலை கமருதீன் எடுத்துன்னு வந்து டப்பால போறாரு. அங்கிருந்து பார்வதி வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி அங்கிருந்து வினோத் வந்து கமருதீன் எடுத்துட்டு போயிறாரு. பார்வதி அப்படியே வந்து மாத்தி மாத்தி ஃபைட் ஆகுது. ஸோ கமருதீன் போய் பார்வதி எடுக்க போகும்போது பார்வதி வந்து கமருதீன் எடுக்கிறேன்ற மாதிரி மாத்தி மாத்தி அட்டாக் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா, அப்ப என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி வந்து ஸோ பால் எடுக்கும்போது கரெக்டா கமருதீன் கிட்ட கோல்டன் பால் இருக்கு. அந்த கோல்டன் பாலை பாக்கெட்ல வச்சிட்டார். ரூல் பிரேக், பாக்கெட்ல வைக்கக்கூடாது, தப்பு, ஃபவுல் கேம் பிளே. பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, அங்கே டப்பாவை வர உடச்சிட்டாங்க, டப்பாவை கீழே தள்ளிட்டாங்க. உடனே கமருதீன் என்ன சொல்றான், டப்பாவை எடுத்துட்டு வைங்க, டப்பால பாலை எடுத்து வைங்க, அப்புறம் நான் வைக்கிறேன். ஏன்னா டப்பால பால் வைக்கணும்னு பார்வதி சொல்றா. டப்பாவை எட்டி உடச்சிட்டாங்க, பாக்கெட்ல எல்லாம் வைக்கக்கூடாதுன்றாங்க. நீ எடுத்து வை, நான் வைக்கிறேன்ற மாதிரி கமருதீன் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி வந்து கமருதீன் பாக்கெட்ல இருக்கிற பாலை பிடுங்க, மாத்தி மாத்தி அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படுது. ஸோ அங்கே ஃபிசிக்கலாக போகுது, மாற்றி மாற்றி தள்ளுமுள்ளு. 2 பேருமே அது கேமில் நடக்கிற தள்ளுமுள்ளு. பார்வதி தள்ள, கமருதீன் தள்ளன்ற மாதிரி மாற்றி அதில் ஒரு அடி விழுந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாஸ்கில் நடக்கும்போது ஒரு அடி விழுந்துருது. ஓகேவா, அக்ரெஷனாக தான் போச்சு. அந்த ரவுண்டு போய் முடியுது. அந்த ரவுண்டு போயிட்டு கடைசியில் வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பார்வதி அந்த பாலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அந்த கோல்டன் பாலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கமருதீன் பாக்ஸில் 6 பால், பார்வதி பாக்ஸில் 1 பாலும் கிடையாது. இன்னொரு பக்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கும் விக்ரமுக்கும் சண்டை நடக்குது. ஸோ விக்ரம் வந்து அரோரா கிட்ட இருந்து அந்த கோல்டு பானை ஆட்டியை போட்டாரா. அப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க பார்வதியும் கமருதீனும். அங்க வாய் வார்த்தைகள், நீ வாயை வச்சுதான் கேம் விளையாடுற, உனக்கு என்ன தெரியும்னு. ஆமா, நீ அடிச்சுதான் கேம் விளையாடுற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அவங்க பார்வதி பேச கமருதீன் பேசுன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நீ ட்ரிகர் கேம் தாங்க, ட்ரிகர் கேம் தாங்க நீ விளையாடு, நீ அக்ரெசிவ் கேம் விளையாடுன்ற மாதிரி மாத்தி மாத்தி நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, பால் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது பார்வதி கிட்டையும் கோல்டன் இருக்கு, இவங்க கிட்டையும் கோல்டன் இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவர் இருக்கார்ல வினோத் அவர்கள், சோ அந்த ஓட்டக்குள்ள பால் எடுக்கும்போது 2 பால் அட் டைம் எடுக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கையில 2 பாலும் இன்னொரு கையில பிளாக் பாலும், அதை நோட் பண்ணிட்டாங்க. சோ அந்த இடத்துல ஃபவுல் பிளே, ரூல் பிரேக். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் எலிமினேட்டட். இதுக்கு முன்னாடி பார்வதி என்ன பண்ணியிருந்தாங்க, வினோத் பால் வாங்கலாமா இல்ல சாண்ட்ரா பால் வாங்கலாமா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. யாருக்கிட்ட, சுபிக்ஷா கிட்ட. சுபிக்ஷா என்ன சொன்னாங்க, இவரு வினோத் பால் வாங்கிக்கங்கன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணதை வினோத் ஒட்டு கேட்டார். அந்த இடத்துல காண்டாயிருச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, வினோத் அவுட் ஆயிட்டாரு, டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாருன்றதால பால் கவுண்ட் கிடையாது. ஸோ அங்கிருந்து பார்வதி வந்து சாண்ட்ராது வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாது வாங்கிடுறாரு. எப்படி விக்ரம் வந்து திவ்யாது வாங்கிடுறாரு. ஓகேவா, அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஸோ அங்க வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பார்வதி ரொம்ப என்ன உங்க ஃப்ரெண்டு தானே, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பால் இல்ல சாரி சாண்ட்ரா கிட்ட இருந்து பால் வாங்கினாங்களா. உடனே என்ன பண்ணிட்டா, கமருதீன் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். ஓ உங்க ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சோன்னு உடனே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் இருக்கோம், நீங்க பேச தேவையில்ல கமருதீன்ற மாதிரி சாண்ட்ரா பதிலடி கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணிட்டா, கானா வினோத் பார்வதி நீ போகும்போது ஒரு சிரிச்சா பாருங்கன்ற மாதிரி அங்க மாத்தி மாத்தி நடக்குது. அதுதான் அந்த ப்ரோமோ டைலாக். ஓ நீ ஹீரோ, என்ன வில்லனாக்க ட்ரை பண்றியா, இதெல்லாம் முயற்சி பண்றியா, அதெல்லாம் முயற்சி பண்றியான்ற டிஸ்கஷன் அங்க போகுது. எப்படி இந்த மாதிரி டிஸ்கஷன் அங்க லைவ்ல போகுது. ஓகே, அங்க ஒரு பாயிண்ட்ல பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்வதி வந்து காண்டாயிட்டு, என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றான், என்னங்க ட்ரை பண்றான், ஏன் மேல ஏன் இந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் அங்க போகுது. இன்னொரு பக்கம் அந்த தள்ளுமுள்ளுல ஏற்பட்டது போல பார்வதி அதை வேற வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அரோராவும் கை தூக்க முடியல, அரோரா கையே தூக்க முடியாம விளையாடிட்டு இருக்காங்க. அதை அரோரா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாங்க. பார்வதியும் ஒரு பாயிண்ட்ல வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இனிஷியலா, அதுக்கப்புறம் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாச்சு. ஓகே, அடுத்து ரவுண்டு 3 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்டு 3 ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ திரும்ப பிரச்சனை நடக்குது, மாற்றி மாற்றி பால்ஸ் போகுது. அதில் என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் வந்து பிளாக் பாலை எடுத்துட்டு உள்ள போட முயற்சி பண்ணிட்டார். பார்வதியும் ஒரு இடத்துல வந்து ஃபவுல் கேம் விளையாட்டாங்க. ஸோ அந்த ரவுண்டில் கமருதீனும் எலிமினேட்டட், பார்வதியும் எலிமினேட்டட். ரவுண்ட் 3ல 2 பேருமே ரூல் பிரேக் அப்படின்றதால எலிமினேட் ஆயிட்டாங்க. எலிமினேட் ஆயிட்டோம்னா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, 2 பேரும் எலிமினேட் என்னும் போது அப்படியே கமருதீன் நன்றி பிக் பாஸ், வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி, பார்வதி சந்தோஷம் தானே உனக்கு இல்லையான்ற மாதிரி மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் நடக்குது. ஓகேவா, அடுத்த அந்த ரவுண்ட்ல 2 இந்த பால் இருக்கு இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா கமருதீனுக்கும் விக்ரமுக்கும் அந்த சண்டை வரும் கோல்டன் பால்ல. அதுல வந்து வேற மாதிரி நடந்து போகும், அதுல பிரச்சனை இல்லை, 2 மென்ஸும் ஹேண்டில் பண்ணிக்கிறதால அது போயிருச்சு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா பால் கவுண்ட் கேட்கும்போது விக்ரம் வந்து அரோரா கிட்ட இருந்து 15 பால் வாங்கிடுவாரு. அடுத்து சபரி வந்து திவ்யா கிட்ட இருந்து பால் வாங்கிடுவாரு. பாலை வாங்கிட்டு அடுக்கிற டைம்ல தான் கமருதீன் போயிட்டு பார்வதியோட டப்பா இருக்குல்ல, அந்த டப்பால எட்டி இப்படி பாப்பார்.
எப்படி டப்பால பால் எத்தனை இருக்குன்னு எட்டி பார்க்க போவார். ஸோ ஆல்ரெடி 2 பேருக்கும் சண்டை, எட்டி பார்க்க போவாங்க. எட்டி பார்க்க போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி ஷோல்டர்ல அப்பதான் ஒரு தட்டு. ஸோ கமருதீன் ட்ரிகர் பண்ண தான் போனாரு. கமருதீன் மேல மிஸ்டேக். அதுக்குன்னு பார்வதி ட்ரிகர் பண்ண, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது கேம்ல. இந்த இடத்துல கேம்ல 2 பேரும் எலிமினேட்டட். பார்வதியும் எலிமினேட்டட், கமருதீன் எலிமினேட்டட். கரெக்டா? பார்வதி எலிமினேட்டட், கமருதீன் எலிமினேட்டடா? அப்ப என்ன பண்ணோம், எலிமினேட் ஆயிட்டாங்க. இவன் போய் எட்டி பார்த்தோன்னே பார்வதி டப்புன்னு ஒரு ஷோல்டர் அடிச்சிடறாங்க. உடனே கமருதீன் ஏன்டா என்ன அடிக்கிறாங்க, இது அடிக்கிறாங்கடா, இதெல்லாம் ஒத்துக்க முடியும், என் மேல அடிச்சிட்டான்ற மாதிரி. நீ ஸ்கூல் கிளிட்ஸ்டா, நீ டி ப்ரோமோட்டட் டு 5th ஸ்டாண்டர்ட், இதெல்லாம்ன்ற மாதிரி சுட்டி குழந்தைன்ற மாதிரி பார்வதியும் ட்ரிகர் பண்றாங்க. கமருதீனை வந்து என் மேல கை வச்சது தப்பு, இது எப்படி சபரி வந்து காலம் வச்சான் தப்பு, நானும் அதே மாதிரி இது தப்பு, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, தப்புங்க, மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லுவான். மன்னிப்புலாம் இது என்ன பண்ணாங்க, அவங்களும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணா, பாக்ஸ் ஒரு குத்திடுவான். அது கமருதீன் பண்ண 2வது தப்பு. எப்படி கமருதீன் பண்ண 2வது தப்பு. உடனே சபரி இவங்கெல்லாம் வந்து எதுக்குடா இடிக்கிற, எதுக்குடா எட்டு ஒதிக்கிற, யார் மேல பட்டா என்னடா ஆகாது, இதெல்லாம் பண்ணாதடா, தப்புடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வான் பண்றாங்க. ஆளுகள்லாம் நிக்கிறாங்க, ஆளு மேல பட்டா என்ன ஆகுதுன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. டிஸ்கஷன் போயிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றா, என்ன அடிச்சிட்டாங்க மன்னிப்பு கேட்க சொல்றா அப்படின்னு கேட்கறாங்க. பார்வதி உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு போது டப்புன்னு போய் எட்டி ஒதிக்கிறான் அந்த டப்பாவை. திரும்ப எட்டி ஒதிக்கும் போது அங்க அரோரா கத்திறாங்க, பார்வதி அப்படியே அழற மாதிரி போயிட்டு. சோ கமருதீனை வந்து உள்ள கூப்பிட்டு போயிறாங்க. உள்ள கூப்பிட்டு போயிட்டு விக்ரம் நீ என்னடா பண்றது, தப்புடா, இதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு தப்புறான்னு சொல்லிடுறாங்களா. சுபிக்ஷாவும் வந்து பார்வதி அடிச்சாதான் என்ன சொன்னாங்க, நான் பொறுமையா தள்ளி போ சொன்னேன்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க. தள்ளிலாம் போக சொல்ல, பார்வதி அடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்சாச்சு, இவர் வந்து ஸ்மாஷ் பண்ணாரு. 2வது வாட்டி ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி குத்துனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடி, 2வது குத்துன, 2 பேர் மேலேயும் தப்பு. ஸோ ஒருத்தன் ட்ரிகர் பண்ண வரானா நீங்க வந்து தள்ளி போங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க அடிச்சது பார்வதியோட தப்பு. அதுக்கு இவன் போய் ஸ்மாஷ் பண்ணி யார் மேலேயாவது பட்டு இருந்தா, யார் மேலேயாவது விபரீதம் நடந்திருந்தா யார் மேல பிரச்சனை? அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கமருதீன் பதில் சொல்லுவாரா, கமருதீன் ஏதாவது பண்ணுவாரா? தப்பு, ரொம்ப தப்பு கமருதீன் பண்ணது. ஸோ இங்க 2 பேரும் வாக்குவாதம் நடந்து பிரிஞ்சு உள்ள கூப்பிட்டு போறாங்களா. அப்ப விக்ரம் கிட்ட போய் சொல்றான், டே அவன் என்ன அடிச்சாலா, இந்த மாதிரி அடிச்சா நீ சும்மா இருப்பியாடா, ரொம்ப தப்புடா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. திவ்யா வந்து அட்வைஸ் பண்றாங்க, எல்லாம் கரெக்ட் தான் கமருதீன், பிக் பாஸ் கிட்ட பேசுவோம், நீ இப்பெல்லாம் பண்ணாத, பிக் பாஸ் கிட்ட பேசலான்ற மாதிரி இங்கே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இன்னொரு பாயிண்ட்ல வந்து வினோத் வந்து சொல்றான், சரிடா நீ சொன்னதெல்லாம் ரைட்ரா, அதுக்கு நீ ஏன்டா அதை எட்டி வச்ச, எட்டிலாம் உடைக்கூடாத கமருதீன், அது உடைக்கிறது தப்பு, எவ்வளவு பெரிய இது தெரியுமா, அது யார் மேலே அது பட்டா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. ஓகே, அங்க டிஸ்கஷன் போகுது. இன்னொருக்கும் பார்வதி, ஏன்டி அவன் அப்படி பாரு வந்து ஏன் இப்படி பண்றா, எதுக்கு இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றா, எனக்கு சுத்தமா முடியல, ஏன் இது ஐ கான் ஜஸ்ட் ஹேண்டில் திஸ்ன்ற மாதிரி பார்வதி அழுகுறாங்க. உடனே அரோரா வந்து நான் பயந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுன்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் சொல்றாங்க. அடுத்து எல்லாரும் வந்து அங்க பார்வதியை கன்சோல் பண்ண, உள்ள கமருதீன் காண்டாயிட்டு, நான் இது கூட டாஸ்க், இது கூட வந்து ஓட்டுக்காக தான் பண்றேன், என்ன அடிச்சாடாவ, அடிச்சது தான்டா கேட்கிறேன், அடிச்சது கேட்கறது கூட விட மாட்டீங்களாடா, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. அங்க வினோத் பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, வீக்கெண்ட்ல கேட்கலாம் பிரச்சனை இல்லைன்ட்டு. இந்த டாஸ்க்கு பாதியில பிக் பாஸ் வந்துட்டாரு. இதுல குறிப்பா அவன் என்ன அடிக்க தான் வந்தான், பார்வதி என்ன பண்ணேன், அவன் அடிக்க தான் வந்தான், என்ன விட்டா அடிச்சிருப்பான்ற மாதிரி பார்வதி இங்க இமேஜ் போர்ட்ரேல் கொடுக்குறாங்க. உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அரோரெல்லாம் கேட்கும்போது எனக்கு தெரியும் ட்ரெயின் ஆகிட்டு தான் பாக்ஸ் எட்டி, என்ன ட்ரெயின் ஆகிட்டு பாக்ஸ் எட்டி ஒடிச்சாரு, ட்ரெயின்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு பாக்ஸ் எட்டி ஒடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேற, அதுவே தப்பு. ஸோ இதுல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க. ட்ரிகர் பண்ண போன கமருதீனை ட்ரிகர் பண்ணது கமருதீன் தப்பு, பார்வதி அடிச்சது அவங்களோட தப்பு, அதுக்கு இவன் போய் பாட்டில் ஸ்மாஷ் பண்ணது தப்பு. 2 பேருமே கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருங்கன்றேன். ஒருத்தர் மேல இது சொல்லவே முடியாது, 2 பேரும் வெளியே போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த கேம் உருப்படும், இந்த டாக்ஸிசிட்டிலாம் இருக்காதுன்றேன். பெட்டர் கோ அவுட், 2 பேரும் வெளியே அமைச்சிருங்க தயவு செய்து. பிக் பாஸோ விஜய் சேதுபதியோ வெளியே அமுச்சு விட்டுருங்க, ஷோவாவது நிம்மதியா பார்ப்போம். ஒரு டாஸ்க்கை கூட உருப்படியா விளையாடாம டாக்ஸிசிட்டியோட எடுத்துட்டு போறது இவங்க தான் அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ இட் வாஸ் வெரி 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 ராங் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குது, ஒருத்தர் மேல பிளேமை போட முடியாது மக்களே. பாய் கைஸ்.